எல்லா ஜோசியக்காரங்களும் பஞ்சாங்கங்களை வைத்துக் கொண்டு ஜாதகம் எழுதுவது இல்லை. 15 ஜோசியர்ல யாராச்சும் ஒரு ஜோசியர் தான் அந்த ஜாதகத்தை எழுதக்கூடிய தகுதி உடைத்தவராக இருப்பார். அதாவது நட்சத்திர பொருத்தம் தான் உண்மை நம்பக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாலும் அதை மாற்றிக்கங்க, அது ஜோசியத்திலே கிடையாது. மற்றவர்கள் கூட நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் ரச்சு கரெக்டா இருந்துச்சுன்னா அது எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா கணவன் மனைவி உயிராபத்துகளை தவிர்ப்பதற்காக. அப்ப நிறைய பேர் செத்து போறாங்கல்ல. நட்சத்திர பொருத்தம் என்பது ஜோதிடத்திலேயே கிடையாது. ஜோதிடர்கள் இயல்பாக எளிதாக உங்களை கவர் பண்றதா சொல்றாங்க. இந்த காதலிக்கிற பொண்ணுங்க காதலிக்கிற பசங்களுக்கு பொருத்தம் பார்க்கறது, அதுக்கப்புறமா ஏற்கனவே குடும்பத்துல பிக்ஸ் ஆன ஒரு விஷயத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா ஜாதி மாறிய திருமணங்கள், இந்த காதல் திருமணங்கள், அவசர திருமணங்கள், இது எதுக்குமே ஜோசியம் பார்க்காதீங்க. ஜாதகத்துல நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நீங்களா வச்சு முடிவு எடுத்துட்டு எதுவும் முடிவெடுக்காம ஒரு ஜோசியரை பாருங்க, அதை விட பெட்டர். ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த சேனல் வழியாக உங்களை சந்திக்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது, அதே நேரத்தில் எல்லாருக்கும் குழப்பமாக இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய தலைப்பு, இந்த திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பொதுவாக இப்போ எல்லாருமே ஒரு 50 ரூபா பஞ்சாங்கம் வாங்கினா இல்லைங்களா, அது வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணித பஞ்சாங்கமோ ஒரு 50 ரூபா பஞ்சாங்கம் வாங்கினா அதில் திருமண பொருத்தங்கள் 11 பொருத்தங்களை போட்டிருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? மாகேந்திர பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், யோனி பொருத்தம், வேதை பொருத்தம், ரச்சு, இது போல சில பொருத்தங்களை போட்டிருக்காங்க. அப்போ இந்த பொருத்தங்கள் எதன் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது அப்படின்னா நட்சத்திர அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. ஏன் சார் நட்சத்திர அடிப்படையில் பார்க்குறோம்? இப்போ ஜாதகம் இல்லையா அப்படின்னா ஆமாம், ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஜாதகம் இல்லை. அவர் பிறந்த ஜாதகத்தை எழுதுறது கஷ்டங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஜாதகம் எழுதணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு ஜோசியரை போய் பார்ப்பீங்க. அந்த ஜோசியர் என்ன செய்வார்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணியோ இல்லைன்னா அவர் ஒரு ஆப் வச்சுருப்பார், இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பார். அதில் நீங்கள் பிறந்த தேதி நேரத்தை உள்ளே போடுவார். அப்படி இல்லைன்னா பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கணிதங்கள் பண்ணி லக்னஸ்புடம் போட்டு தீர்க்கம் பண்ணி எல்லாத்தையும் எழுதி நிரப்பி அந்த பலன்களை எழுதி கொடுத்துருவார். அதான் ஜாதகம். இதை இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே போய் பார்த்தோம்னா நிறைய ஆப்பில் கம்ப்யூட்டரில் பஞ்சாங்கங்களை சார்ந்து தான் இருக்க வேண்டியது இருக்குது. பஞ்சாங்கங்களையுமே நிறைய ஜோசியர்கள் வாங்குவாங்களா அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதில்ல. அப்படியே வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆரம்ப கால ஜோசியர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க. ரொம்ப வருஷம் இருக்கவங்க ஒரு 50 வருஷம் பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க. அப்படி இன்னும் ஒரு 50 வருஷம் ரிவர்ஸ் ஆனோம்னா பஞ்சாங்கத்தை வாங்குறதுக்கே மதுரை திண்டுக்கல்னு போகணும். கிராமத்தில் இருந்து சென்னைக்கு திருச்சிக்கு போகிறவங்கள்ட்ட பஞ்சாங்கம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்று 20 வருஷத்துக்கு முன்னால் போனோம்னா பஞ்சாங்கங்களை கண்டுபிடிப்பதோ பஞ்சாங்கங்களை வாங்கி வருவதோ கூட ரொம்ப கஷ்டம் ஜோசியக்காரங்களுக்கு. அப்போ எல்லா ஜோசியக்காரங்களும் பஞ்சாங்கங்களை வைத்து கொண்டு ஜாதகம் எழுதுவது இல்லை. சில குறிப்பிட்ட ஒரு ஊருக்குள்ள ஒரு 15 ஜோசியர் இருக்காங்கன்னா அந்த 15 ஜோசியர்ல யாராச்சும் ஒரு ஜோசியர் தான் அந்த ஜாதகத்தை எழுதக்கூடிய தகுதி உடைத்தவராக இருப்பார். அவர் ஒரு ஜாதகருக்கு நிறைய பணம் கேட்பார். அப்போ எங்கள் வீட்டில் 18 பிள்ளைங்க இல்லைங்களா, நான் சொல்றது புரிஞ்சு, நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தாட்ட கேட்டிங்கன்னா 18 பிள்ளை, 12 பிள்ளை, என் தங்கச்சி அத்தை மொத்தம் 8, சித்தப்பா 4, பெரியப்பா 3ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ இத்தனை பேத்துக்கு ஒருத்தர் ஜாதகம் எழுதணும். இப்போ ஒரு தாளுக்கு ஜாதகம் எழுதுக்கு ஜோசி கட்டினா 2500 3000 500 1000 கேட்குறாரு. அதுக்கு எழுத முடியல. ஒரு காலத்தில் சோத்துக்கே வழி இருக்காது, பிள்ளைகளை பெற்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போய் ஜாதகங்கள் எழுதுவது இல்லை. அப்போ ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜாதகங்களையும் அடுக்கிறதுக்கே ஒரு தனியாக ஒரு லைவ் இது போடணும், ஒரு ரேக்கே அடுக்கணுன்றப்ப இத்தனை பிள்ளைகளை பெற்று விட்டுருப்பாங்க. அப்போ பொதுவாக இந்த ஜாதகங்கள் என்ற விஷயங்கள் மீது பழங்கால மக்களுக்கு நம்பிக்கையில் பெருசாக இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க விதிப்படி இப்போ புரிஞ்சுக்குங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடந்துச்சுன்னா போய் ஒரு குலதெய்வம் கோயிலில் ஒரு சாமி கும்பிடுவோம், நம்மளா முயற்சி செய்வோம், நம்மளுடைய விதியை நினச்சி நம்மளாவே நொந்துக்குவோம். அப்போ ஒரு பாடல் வந்து விதி என்ற பேரே வந்து நம்ம ஆறுதலுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வர்றது போல் இந்த விதியை நினச்சி நம்ம நொந்துக்கிட்டு நம்ம நினச்ச நம்மளுக்கு வச்சது அதுதான், நம்மளுக்கு விதிச்சது அதுதான், நம்ம இறைவன்ட்ட பாரத்தை போடுவோம், நம்ம முயற்சி செய்வோம் அப்படிங்கக்கூடிய மக்கள் அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முயற்சி செஞ்சு தான் எடுத்துக்கணும், கடன் வாங்கக்கூடாது, லோன் போடக்கூடாது, எல்லாமே முயற்சி அடிப்படையில் தான். ஏன்னா கொஞ்சம் உழைக்கணும், உழைச்சி இன்னும் கொஞ்சம் நைட்டும் பகலுமா உழைச்சி தான் காசு சேர்க்கணும், இல்லாட்டினா இருக்கக்கூடிய காசுக்குள்ளே நம்ம சுருங்கி வாழணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட் இருந்த மக்கள். அவங்க வந்து பெருசாக ஜோசியத்தை நம்பாத மக்கள். நம்பினா அது தேவைப்படுறப்ப இப்போ கல்யாணத்துக்காக போய் ஜாதகம் பார்ப்பாங்க, புள்ள பிறந்தா போய் ஒரு சின்னதாக ஜாதகம் பார்த்துட்டு வருவாங்க, ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியங்கள் செய்ய தான் ஜாதகம் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க.
சரிங்களா? இப்போ ஒரு ஒரு வேலையை வந்து கிடைச்சிருச்சு, உடனே ஃபோன் அடிக்கிறாரு, சார் வேலைக்கு போய் சேர்ந்துக்கலாமாங்கிறாரு. ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த வேலை பிடிக்கல, வேலையில் மாறிக்கலாமாங்கிறாரு. வேலையில் மாறினா எந்த திசையில் வேலை கிடைக்குங்கிறாரு. ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் சார், ஃபாரின் போகலாமான்னு கேட்குறாரு. அப்போ எப்போ பார்த்தாலும் ஜோசியம் பார்க்குற மைண்ட் செட் இல்லாத மக்கள் ஒரு காலத்தில் ஏதாச்சும் முக்கியமான காரியங்களுக்கு ஜோசியம் பார்த்தாங்க. அதனால ஜாதகங்கள் அவங்களுக்கு தேவைப்படலாம். என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜோசியிட்ட போயிட்டு என்ன நட்சத்திரம் சாமின்னு கேட்பாங்க. அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை சொன்ன உடனே இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்பாங்க. அவர் நட்சத்திரத்தை அடிப்படையில் ஒரு பேரை சொல்லுவார். அப்போ அந்த பேரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க அந்த ஏன்னா நட்சத்திர நாம எழுத்துக்களில் பேர் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இவர் வளர்ந்து வராரு, கல்யாண வயசுக்கு வராரு. அப்போ கல்யாண வயசு வரும்போது ஜாதகம் பார்க்க போகிறாங்க. எதுக்குன்னா கல்யாணத்துக்கு பார்க்கணும். கல்யாணத்துக்கு அப்போ இவர் எப்போ பிறந்தாரு, என்ன நாள் பிறந்தாருன்னு அப்பா அம்மாவுக்கு சரியாக குறித்து வைக்கல. அப்போ என்ன செய்வாங்கன்னா, உன் பேர் என்னதான் கண்ணு அப்படின்னு சொல்லிப்பாங்க, கேட்பாங்க. அவர் பேர் சொல்லுவார். பேருனுடைய முதல் எழுத்தை வச்சு இவர் இந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கலாம்னு அனுமானிப்பாங்க. அப்போ நட்சத்திர அடிப்படையில், பெண்ணுடைய நட்சத்திர அடிப்படையில், ஆணுடைய நட்சத்திர அடிப்படையில் இந்த நட்சத்திரம் பொருந்துமான்னு பார்ப்பாங்க. சரியாக புரிஞ்சுக்குங்க. இங்கே நட்சத்திரம் எதற்கு வந்துச்சுன்னா, யாருக்கும் ஜாதகம் இல்லை, அவங்க பேர் அடிப்படையில் ஒரு நட்சத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரங்கள் ரெண்டும் பொருந்துமான்னு பார்த்து, அதனால தான் பெயர் பொருத்தம்னு சொல்லி ஊரில் சொல்லுவாங்க. பெயர் பொருத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெயரை வைத்து நட்சத்திரத்தை கண்டுபிடித்து நட்சத்திர அடிப்படையில் பெண் நட்சத்திரத்தில் வந்து இத்தனாவது நட்சத்திரம் இது இருந்தா, பெண் நட்சத்திரத்தில் பெண் ராசியிலிருந்து இத்தனாவது ராசி இது இருந்தா, ராசி அதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம், மாகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், இதெல்லாம் வந்து ஒரு பெண் நட்சத்திரத்தை வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி நட்சத்திரங்கள், அப்போ நட்சத்திரம் ஒரு ஜாதகருக்கு சுவாதி நட்சத்திரம், அவனுக்கு 3 கல்யாணம், இன்னொருத்தருக்கு சுவாதி நட்சத்திரம், அவனுக்கு கல்யாணமே ஆகல. அப்போ நட்சத்திரத்தை வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை எப்படி முடிவு செய்ய முடியும்னா முடியாது. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத பட்சத்துக்கு அவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அப்போ நட்சத்திர பொருத்தம் என்பது உண்மையான்னு கேட்டா ஒரு காலத்துல நட்சத்திர பொருத்தங்கள் இல்லை. காளிதாசர்னு ஒரு ஜோசியக்காரர் என்ன செஞ்சாரு, அவர் தான் நட்சத்திர பொருத்தத்துக்கான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணார். அதுக்கு முன்னாடி நட்சத்திர பொருத்தங்கள் இல்லை. அப்போ எப்படி சார் பொருத்தம் பார்க்கணும்னா, நீங்க இது வரைக்கும் நட்சத்திர பொருத்தத்தை நம்பிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கக்கூடிய ஜோசியராக இருந்தாலோ, அல்லது நட்சத்திர பொருத்தம் தான் உண்மை நம்பக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாலும் அதை மாற்றிக்கங்க. அது ஜோசியத்திலே கிடையாது. காளிதாசருக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நட்சத்திர பொருத்தங்கள் வச்சு. அதுக்கு முன்னாடி நட்சத்திர பொருத்தங்கள் கிடையாது. என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இப்போ நான் ஒரு பொண்ணுக்கு, என்னுடைய பொண்ணுக்கு நான் வரன் பார்க்க போறேன். அப்போ என்ன செய்யணும்னா, என்னுடைய பொண்ணு ஜாதகத்தை மாற்ற முடியாது. வர பையனுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பையனுடைய ஜாதகத்தில் பொருளாதார நிலை எப்படி, திருமண பந்தங்கள் எப்படி, விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமை எப்படி, உடல் நலம் எப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஜாதக ரீதியாக எல்லா கிரகங்களையும் வச்சு அனுமானிச்சு, சார் இந்த பையனுடைய ஜாதகம் இப்படி இருக்கு, பண்ணணும்னா பண்ணலான்னு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறதா ஜோசியம். நீங்க வெறுமனே மொட்டையா இவர் வந்து சுவாதியில பிறந்திருக்காரு, இவர் வந்து அஸ்வினியில பிறந்திருக்காரு, அஸ்தத்துல பிறந்திருக்காரு, கேட்டையில பிறந்திருக்காரு, சதயத்துல பிறந்திருக்காரு, சதயத்துக்கு இதுக்கும் ஆகாது, அதுக்கு இதுக்கும் ஆகாதுன்னு சொல்லி போட்டு வெறும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய பொருத்தங்கள், 11 பொருத்தத்துக்கு 5 பொருத்தம் இருக்கு, 11 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் செட் ஆகாது. இது லாஜிக்கும் கிடையாது, இது ஜோசியத்திலையும் இல்லை. இப்ப ரச்சு பொருத்தம் இல்லாட்டினா கல்யாணம் பண்றது இல்லை. இப்ப வந்து முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள் கூட நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க இப்ப எல்லாம் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது ரச்சு இல்லாம கல்யாணமே பண்ண போறதில்ல. அப்ப ரச்சு இருந்தா, ரச்சு கரெக்டா இருந்துச்சுன்னா அது எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா, கணவன் மனைவி உயிராபத்துகளை தவிர்ப்பதற்காக. அப்ப நிறைய பேர் செத்து போறாங்கல்ல, அப்ப ரச்சு பார்த்தானா பண்ணி வச்சாங்கன்னு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்த்து தான் வருது. கோர்ட்டு கேஸுன்னு நிறைய பெருசாகிட்டே தான் போகுது. ஃபேமிலி கோர்ட்லாம் பெருசாக தான். இதெல்லாம் விதி தான். அப்போ ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டும். சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஜாதக கட்டத்தை முழுசாக பார்த்து தான் முடிவெடுக்கணும். எனவே நட்சத்திர பொருத்தம் என்பது சும்மா ஒரு பேச்சுக்கு வேணால் வச்சுக்கலாமே தவிர அது வந்து சுத்தமாக ஹம்பக்கு. நட்சத்திர பொருத்தம் என்பது ஜோதிடத்திலேயே கிடையாது. ஜோதிடர்கள் இயல்பாக எளிதாக உங்களை கவர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த பொருத்தங்கள் சேரல, இந்த ராகுகேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, புணர்ப்பு இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை பரிகாரம் பண்ண வச்சுட்டு ஒரு 2 நட்சத்திரத்தை போட்டு பொருத்தம் பண்ணி 4 பொருத்தருக்கு 8 பொருத்தருக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணி சொல்கிறது எல்லாமே சும்மா ஹம்பக்கு. எனவே நீங்கள் ஜோதிட ரீதியாக பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் 2 ஜாதகத்தையும் வைத்து 2 ஜாதகத்திலும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து, 2 ஜாதகத்திலும் குடும்ப சூழல்கள் எப்படி இருக்கு, பொருளாதார சூழல்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து முற்றிலுமாக பக்காவா ஒரு ஜோசி ரீதியாக ஒரு பொருத்தத்தை பார்த்து முடிவெடுங்கள். அதுதான் சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த காதலிக்கிற பொண்ணுங்க, காதலிக்கிற பசங்களுக்கு பொருத்தம் பார்க்கறது, அதுக்கப்புறமா ஏற்கனவே குடும்பத்தில் ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கறது, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம இப்போ 2 குடும்பங்கள் சேர்ந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்தாச்சு, அப்புறம் கொண்டு போய் பொருத்தம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா இது பொருத்தம் பார்க்கறதே எதுக்கு, நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம், அது சரியா இருக்கா இல்லையான்னு ஒரு ரிவ்யூ பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவ்யூ பார்க்க முடியாது. அப்போ ஜோசியத்தின் வழியாக இவன் நல்லா இருப்பானான்னு பார்க்கறது தானே தவிர. எனவே இந்த மாதிரி விஷயங்களில் போய் முடிவெடுத்த விஷயங்களில் நீங்கள் மறுபடியும் பொருத்தம் பார்க்காதீர்கள். ஒரு ஜோசியத்தை பார்க்கறது, அந்த ஜோசியை சொன்னார் இந்த ஜோசியத்தை பார்க்கறது, ஏற்கனவே முடிவெடுத்து வச்சுக்கிட்டு ஒரு முடிவு ஏதாச்சும் ஒரு ஜோசியர் வழியாக வருமானு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை குழப்பிக்காதீங்க. ஜாதி மாறிய திருமணங்கள், இந்த காதல் திருமணங்கள், அவசர திருமணங்கள், இது எதுக்குமே ஜோசியம் பார்க்காதீங்க.
ஜாதகத்துல நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நீங்களா வச்சு முடிவு எடுத்துட்டு எதுவும் முடிவு எடுக்காம ஒரு ஜோசியரை பாருங்க. அதை விட பெட்டர் இவருக்கு இவர்தான் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க ஜாதகம் பார்க்கறதுங்கிறது வந்து உங்க பயத்தை போக்குறது தானே தவிர நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை ஜாதகம் பார்க்கறதுனால மாத்திர முடியாதுன்றதை நம்புங்க. எனவே எல்லாமே இயற்கை விதிப்படி நடக்குதுன்ற அடிப்படையில் ரொம்ப போட்டு குழப்பாம ஒரு பயத்தை தெளிவிப்பதற்காக தான் இந்த ஜோசிய துறையே தவிர சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து சரி பண்ணிட முடியும் நம்பாதீங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸா உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கை ஒரு பையனுக்கு கொடுக்க போறீங்கன்னா அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி அவனுடைய ஜாதகத்தை வச்சு முழு ஆய்வு செய்து ஒரு ஜோசியத்தை வாங்கிக்கோங்க. உங்களுடைய பையனுக்கு ஒரு பொண்ணை அவங்க பார்க்க போறீங்கன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. வெறும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு குழப்பங்கள் வரத்தான் செய்யும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.